சஸ்திகாவும் நிலாக்கால பள்ளத்தாக்கின் இரகசியமும். பண்டைய அரேபியாவில் மணல் குன்றுகளுக்கு நடுவே நிலாக்கால பள்ளத்தாக்கு என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கே சஸ்திகா என்ற புத்திசாலி பெண் தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தாள். அந்த ஊரில் ஒரு விசித்திரமான சாபம் இருந்தது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அந்த ஊரின் ஒட்டுமொத்த வெளிச்சமும் திருடப்பட்டு ஊரே இருளில் மூழ்கிவிடும். சஸ்திகாவின் தேடல். ஒரு பௌர்ணமி இரவு, ஊர் மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தபோது சஸ்திகா மட்டும் துணிச்சலாக வெளியே வந்தாள். அவள் கையில் அவளது தாத்தா கொடுத்த ஒரு பழைய பாரசீக வரைபடம் இருந்தது. அந்த வரைபடம் மந்திர விளக்குகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு ரகசிய குகையை காட்டியது. அவள் தனது ஒட்டகத்தின் மீது ஏறி பாலைவனத்தின் சுட்டெரிக்கும் காற்றையும் தாண்டி பயணமானாள். வழியில் அவளுக்கு 3 சவால்கள் காத்திருந்தன. 1. மணல் பூதத்தின் புதிர். பாலைவனத்தின் எல்லையில் ஒரு பெரிய மணல் பூதம் அவள் வழியை மறைத்தது. சஸ்திகா, என்னிடம் ஒரு புதிர் உள்ளது. இதற்கு விடை சொன்னால்தான் உன்னை விடுவேன். உலகிலேயே மிக மென்மையானது, ஆனால் பாறையையும் பிளக்கும் வலிமை கொண்டது எது என்று கேட்டது. சஸ்திகா சற்றும் யோசிக்காமல், அன்பு கலந்த தண்ணீர் என்றாள். அவளது சரியான பதிலால் பூதம் வழிவிட்டது. 2. மாயக்கானல் நீர். தாகத்தால் தவித்த சஸ்திகாவுக்கு முன்னால் ஒரு அழகான நீரூற்று தெரிந்தது. ஆனால் அது ஒரு மாயை, மிராஜ் என்று அவளது அறிவு எச்சரித்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டு தன் மன உறுதியால் அந்த மாயையை தாண்டிச் சென்றாள். மந்திரக் குகைக்குள். இறுதியாக அவள் ஒரு மலை இடுக்கில் இருந்த இரகசிய குகையை அடைந்தாள். உள்ளே நுழைந்ததும் அங்கே ஆயிரக்கணக்கான விளக்குகள் இருந்தன. ஆனால் அவற்றில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. அதுதான் உண்மை ஒளியின் விளக்கு. அதை அவள் கையில் எடுத்தபோது ஒரு ஜின் தோன்றியது. சஸ்திகா, இந்த விளக்கை நீ உனது மாளிகையை அலங்கரிக்க பயன்படுத்தப் போகிறாயா என்று கேட்டது. அதற்கு சஸ்திகா, இல்லை நண்பனே. என் ஊர் மக்கள் இருளில் தவிக்கிறார்கள். அவர்களின் பயத்தை போக்கி அறிவொளி ஏற்றவே எனக்கு இது வேண்டும் என்றாள். கிராமத்திற்கு திரும்புதல். சஸ்திகா அந்த விளக்குடன் கிராமத்திற்கு திரும்பினாள். அவள் ஊரின் நடுவே நின்று அந்த விளக்கை ஏற்றியதும் அந்த மந்திர ஒளி ஊர் முழுவதும் பரவியது. இருளை பரப்பிய அந்த மாயச் சாபம் சுக்குநூறாக உடைந்தது. அன்று முதல் அந்த ஊரில் இருளே வராதபடி நிரந்தர ஒளி நிலைத்தது.